இந்த சண்டே பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அண்ட் லைக்கா கோவை கிங்ஸ் டிஎன்பிஎலோட ஃபைனல்ஸ் மேட்ச் நடந்தது. ஸோ அது பார்க்கலான்னு வந்திருந்தேன். ஸோ இந்த சீசன் ஃபுல்லாமே ஓரளவு ஃபாலோ பண்ண முடிஞ்சு. இதில் வந்து செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து சேப்பாக்கில் நடந்தது. செம மழை. நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்கே டெரேஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். சரியான மழை மேட்ச் நடக்குமா இல்லையான்ற அந்த ஒரு டவுட், ஒரு பயத்தோடய வந்திருந்தேன். நல்ல மழையில் பயங்கரமாக உள்ளே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி சேப்பாக்கில் வந்து மேட்ச் பார்க்குறேன் ஐபிஎலுக்கு அப்புறம். ஸோ இது மேலே இருக்க கேஎம்கே டெரேஸ்னால கிட்டத்தட்ட இந்த மலையில் வந்து மூச்சு வாங்க ஒரு 5 மாடி மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இல்லை. ஸோ அதனால் ஏறி போகலான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்திருந்தேன். ஏன்னா நமக்கு அந்த 2 டீம்லுமே வந்து நிறையா பிளேயர்ஸ் தெரியும். ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின், ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷாருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைனலாக அந்த டெரேஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ, பிச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக நமக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கும் வியூ. மழை பேஞ்சிட்டே தான் இருந்தது, கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை ஹெவியாச்சு, திரும்பி விட்டு தான் அடிச்சது, க்ளவுடியாக இருந்தது. ஸோ மேட்ச் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகுன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீட்டை பிடிச்சி உட்காருவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா மழை பெய்கிற டைம்ன்றனால வந்து பார்த்திங்கன்னா நான் வரும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் நான் வரும்போது கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. நல்ல க்ரௌடு. திரும்பி மழை நின்னதுக்கப்புறம் மேட்ச் வந்து ஒரு 7:55 ஸ்டார்ட் ஆகும், 7:40 டாஸ் வரும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிளேயரும் வந்து லைக் ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி, மேட்ச் பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்தும் ஸ்டார்ட் ஆச்சு. திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு போலிங் சூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல டாஸ் தான். மழை பெஞ்ச ஒரு கிரவுண்டில், அதுவும் சேப்பாக்கு மாதிரி கிரவுண்டில் இந்த மாதிரி டைமில் சுச்சுவேஷனில், அதுவும் ஃபைனல் மாதிரி சுச்சுவேஷனில் சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதெல்லாம் வந்திருந்தாங்க. நல்லா இந்த ஃபயர்லாம் போட்டு. நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அதிகமாக பார்த்தது இல்லை நான் ஸ்டேடியமில் லைவாக. அதனால் இது வந்து ஃபைனல்ஸ் பார்க்க நல்லா இருந்தது. ப்ளஸ் க்ரௌடு ரொம்ப போக ஏறிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. இதுதான் டிஎன்பிஎல்ல ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் வந்து பார்க்க வந்தது. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக்கா கிங்ஸ் ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாங்கன்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் இனிஷியலாக ஒரு 5-6 ஓவர் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே, ஏன்னா பெருசாக சாய் சுதர்ஷன் அண்ட் இவர் ஷாருக்கான் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன லைட் ஷோ பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸ் வந்து 129 தான் அடிச்சிருந்தாங்க. 130ன்றது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஈஸியான டார்கெட் தான். கண்டிப்பாக திண்டுக்கல் அடிச்சிருவாங்க ஒரு ஹோப்பில் தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு லைட் ஷோக்கு இது வந்து ஒரு சின்ன ரிஹர்சல் மாதிரி தான் லைட் ஆஃப் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷோ வந்து நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த பவுண்டரி லைன் கிட்ட ஒரு லைட் ஷோ வச்சுருந்தாங்க, ஒரு சின்ன லைட் அப்படியே பிளிங்க் ஆகிற மாதிரி. அப்புறம் ஆடியன்ஸ் ஆஸ் யூஷுவல் இந்த தாட்ஸ் எடுத்து இப்படி லைக் இந்த பக்கம் அந்த பக்கம் ஷேக் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் சொல்லியிருந்தாங்க உள்ளுக்குள்ளே ஒரு 2-3 லைட் ஷோ இன்றைக்கி இருக்குது ஃபைனல்ஸுன்றதுனால சின்ன இதுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசுலாம் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுவும் ஸ்டேடியத்துலேருந்து இந்த இத்தனை பேர் ஒரு 15,000 பேர் கூட இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி டிஎன்பிஎலுக்கு இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ க்ரௌடுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க இப்போ தான் க்ரூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு எனக்கு. இது மாதிரி பார்த்திங்கன்னா 130 டார்கெட்டோட இவங்க வந்திருந்தாங்க திண்டுக்கல். அஸ்வின் நல்லா சென்சிபிளாக ஆனார். அவர் வந்து செமிஸ்லேயுமே எலிமினேட்டர் குவாலிஃபயர் 1 இதெல்லாம் பிரமாதமாக 50 அடிச்சிருந்தார். இது வந்து 3rd 50 அவருக்கு இந்த சீசனில். ஃபைனல்ஸ்லுமே 50 அடிச்சு ஒரு சென்சிபிள் இன்னைக்கு மேட்ச் திண்டுக்கல் வின்னாகிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். இன்னொரு பக்கம் வந்து சரத்குமாரும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அக்ரெசிவாக ஆட ஆரம்பிச்சிருந்தார். போன மேட்ச்சில் தான் அவரை பயங்கரமாக திட்டிருந்தார் அஸ்வின். அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, விரலாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ ஷாருக்கான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடித்து வந்து மேட்சை முடிச்சார். ஒரு 18.2 ஓவர்ஸில் 131 அடிச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கப் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2018 and 19 2 வாட்டி ரன்னர் அப் ஆனாங்க. கப் அடிக்க முடியாமல் போச்சு. ஆனால் இந்த வாட்டி செமையாக ஆடி கப் அடிச்சிருக்காங்க. இந்த சீசன் ஃபுல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இவங்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. அஸ்வின் இந்த ஹோல் சீசன் ஃபுல்லாக ஆனார் கேப்டனாக. அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட் வந்திருக்கும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை நல்லா கைட் பண்ணி, ஸோ அவரே மென்டார்ஷிப்பும் பண்ணி பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் மாற்றி தான் வெடிச்சிருந்தாங்க. ஸோ சரி, நம்ம நிறைய பேர் இங்கேருந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் வந்து சரி இந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தால் இன்னொரு 1 ஹவருக்குள்ளே நடந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அது பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் உண்மையில ஒரு நல்ல ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸு லைக்கா கோவை கிங்ஸ் கிட்ட இருந்தும். ஏன்னா ஷாருக்கான் சீசன் ஃபுல்லாக நல்லா ஆனார். ஃபைனலில் ஷாருக்கான் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி தான் சாய் சுதர்ஷனுமே லைக்கா கிங்ஸ்க்காக சீசன் ஃபுல்லாக செம்மையாக ஆனார். செமிஸ்லேயே ஒரு 123 அடிச்சிருந்தார். பட் ஃபைனல்ஸில் பெருசாக அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இந்த 2 பேர் மெயின் பேட்டர்ஸ் ஆடாதது தான் லைக்கா கோவை கிங்ஸ் தோற்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 130ன்றது ஒரு ஃபைனலில் போகிறதுக்கு ஒரு ஈஸியான ஸ்கோர். அது சேப்பாக்கு மாதிரி ஒரு கண்டிஷனில் நைட்டில் டியூ வேறு இருக்கும், அதுவும் மழை வேறு பேஞ்சிருக்கு, கண்டிப்பாக டியூ இருக்கும். அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சீக்கிரம் வந்து இந்த கப் இதெல்லாம் கொடுக்கறது வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபைனலாக கப் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சாம்பியன் டிஎன்பிஎல்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் ஃபஸ்ட் டைம் அடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுவும் கேப்டன்
அஸ்வினோட கேப்டன்சியில். ராகுல் டிராவிட் தான் வந்து கப்பு கொடுத்துருந்தாரு, நல்லா இருந்தது. அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம உட்காந்துருந்ததுக்கு எதிர்க்கே வந்து இந்த ஸ்டாண்ட்லாம் போட்டு கப் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நம்ம கரெக்டாக உட்காந்து ஸ்டாண்ட் எதிர்க்கே இது இருந்தது வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, அப்படியே லைவாக பக்கத்தில் ரொம்ப க்ளோஸில் பார்க்குற மாதிரி இருந்தது. அப்புறம் பின்னாடி இந்த வந்து பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க, அது பார்க்க ரொம்ப நல்ல வண்ணமயமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையிலே ஒரு நல்ல ஃபைனல் வந்து சேப்பாக்கில் வந்து பார்த்தது. அதுவும் ஒரு டிஎன்பிஎல் மாதிரி ஒரு லீகுக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஐபிஎல் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் அளவுக்கு வந்து கொண்டாடினாங்க. எல்லாரும் சந்தோஷமாக பார்த்தாங்க. அதுவும் இந்த ஸ்டாண்ட்லேருந்து இந்த கேஎம்கே டெரேஸ்லேருந்து பார்த்தது ஒரு நல்ல வியூ ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி மேட்ச் பார்த்தது ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டாக போச்சு இன்றைக்கி.